நீங்க ஸ்கூல் 9th ல இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேர்ள் ஸ்டூடெண்டா இல்லனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேர்ள் ஸ்டூடெண்டா உங்களுக்கு இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு 60,000 வரைக்கும் வேணுமா? அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது, நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப் உடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப். சோ இந்த ஸ்காலர்ஷிப்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல் 9th ல இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 25,000 கிடைக்கும். அதே நீங்க டிகிரி கோர்ஸ் 3 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 30,000 கிடைக்கும். அதே நீங்க 4 இயர் கோர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 45,000 கிடைக்கும். அதே நீங்க ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம் இந்த மாதிரியான பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 60,000 வரைக்கும் கிடைக்கும். நீங்க அந்த காலேஜஸ்ல நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேர்ள் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஒண்ணு ஸ்கூல் 9th ல இருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு இருக்க கேர்ள் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேர்ள் ஸ்டூடெண்டா இருக்கலாம். சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா இருக்கணும். சோ அதாவது நீங்க கவுன்சிலிங் மூலமா ஜாயின் பண்ணிருக்கணும். மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது. மூணாவது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் அகாடமிக் இயர்ல 60% ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதாவது இப்ப நீங்க 9th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 8th ல நீங்க 60% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அதே இப்ப நீங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 60% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். சோ நாலாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னா 6 lakhsக்கு மேல போக கூடாது. அதாவது உங்களுடைய குடும்ப வருட வருமானம் 6 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும். சோ இந்த கிரைட்டீரியாலாம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். சோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் ஓபன்ல இருக்கு. சோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா December 7th 2025 அப் டு December 7th வரைக்கும் ஓபன்ல தான் இருக்கும். சோ நீங்க அதுல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ நீங்க அதுல ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம். சோ எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு 60,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். சோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதே போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிச்சுட்டு இருக்காங்க கேர்ள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.